ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீரியட்ஸ் அப்போ வர வயிறு வலி பற்றி தான் பார்க்க போகிறோம். பீரியட்ஸ் அப்போ வர வயிறு வலி நார்மல் தான். ஆனால் பீரியட்ஸ் அப்போ சில அறிகுறிகள் தென்பட்டுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை பார்க்கணும். அது என்னென்ன அறிகுறிகள்ன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மாதவிடாய் சுழற்சி பெண் பிள்ளைகள் பூப்படைந்த காலத்தில் தொடங்கி இது நடுத்தர வயதை கடந்த பிறகு மெனோபாஸ் காலம் வரைக்கும் வரக்கூடியது. மாதவிடாய் சுழற்சியில் தென்படும் அறிகுறிகள் பொதுவானது அப்படின்னாலும் சில அறிகுறிகள் அலட்சியம் செய்யாமல் கண்டிப்பாக மருத்துவரை பார்க்கணும். அப்படின்னா அந்த அறிகுறிகள் என்னென்னன்றதை பார்ப்போம். மாதவிடாய் சுழற்சி காலத்தில் மாதவிடாய் பிடிப்புகள், மனநிலை மாற்றங்கள், மார்பக மென்மை போன்ற சங்கடங்கள் இருக்கலாம். ஆனால் சில சமயங்களில் இந்த அறிகுறிகள் தீவிரமாக இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரோட கவனிப்பு தேவைப்படும். மாதவிடாய் சுழற்சியில் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய அலட்சியப்படுத்தக்கூடாத அறிகுறிகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கடுமையான ரத்தப்போக்கு இருந்தால் மருத்துவரை சந்திக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீரியட்ஸ் இருக்கும்போது அதிகமாக உதிரப்போக்கு இருந்துச்சுன்னா அது மெனோராஜியான்னு அழைக்கப்படுது. இது நீண்ட காலம் மாதவிடாய் ரத்தப்போக்கு உண்டு செய்யும். பொதுவாக மாதவிடாய் 7 நாட்களுக்கு மேலே நீடிக்குது அப்படின்னாலும் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு டேம்பன் மாற்றுவதாக இருந்தாலும், டேம்பனில் கால் பங்கை விட பெரிய ரத்த உறைவு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் உடனே மருத்துவரை கண்டிப்பாக சந்திக்கணும். அதிக உதிரப்போக்கு ஹார்மோன் சமநிலையின்மையையும் கருப்பையையும் பாதிக்கும். பீரியட்ஸ் நேரத்தில் வயிற்றுப்போக்கு இருந்தால் சிகிச்சை தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீரியட்ஸ் நேரத்தில் வயிற்றுப்போக்குன்றது சிலர் எதிர்கொள்ளும் பிரச்சனை தான். இது கருப்பையிலிருந்து புரோஸ்டோலாக்டின் அப்படின்ற ரசாயனங்கள் வெளியேறதுனால உண்டாக்குது. அது மட்டும் இல்லாமல் வயிற்றுப்போக்கு, குமட்டல், மயக்கம், தலை சுற்றுறது போன்றவையும் உண்டு செய்யும். இது வயிற்றுப்போக்கு கடுமையாக அசாதாரணமாக இருந்துச்சு அப்படின்னா மருத்துவரை கண்டிப்பாக அணுகிறது ரொம்பவே நல்லது. அடுத்து, மாதவிடாய் சுழற்சியின் போது மார்பக அசௌகரியம் இருந்துச்சுன்னா ஆபத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்பக மென்மை காலகட்டத்தில் லேசான மார்பக மென்மை இருக்கும். மார்பக மென்மைன்றது தீவிரமாக இருந்துச்சுன்னா அதுக்குரிய காரணம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மாதவிடாய் சுழற்சி அப்போ கடுமையான மார்பக வலி அப்படி இல்லைன்னா மார்பக தோலில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் பிற அறிகுறிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அலட்சியம் செய்யாமல் கண்டிப்பாக மருத்துவரை அணுகணும். அடுத்து, மாதவிடாய் நாட்களில் உதிரப்போக்கு கட்டியாக வெளியேறிச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதிரப்போக்கு இருக்கும்போது அரிதாக சின்ன சின்ன கட்டிகள் தென்படலாம். அதுவே அதிக இரத்த ஓட்டம் இருக்கும்போது முதல் 2 நாட்டில் இது இருக்கும். ஆனால் வழக்கத்தை விட பெரிய கட்டி போன்ற உதிரப்போக்கு இருந்துச்சு அப்படின்னா, இன்னும் சில அறிகுறிகள் இருந்துச்சுன்னா கவனிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இது உடல்நல பிரச்சனையாக இருக்கலாம். இது கட்டிகளாக மட்டும் இல்லாமல் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்துச்சுன்னா, அதாவது திரவமாக இல்லாமல் தடித்து இருந்துச்சு அப்படின்னா மருத்துவரை அணுகணும். அடுத்து, பீரியட்ஸ் நேரத்தில் வயிறு வலி வந்தால் டாக்டரை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதவிடாய் நாளில் தசைப்பிடிப்புன்றது பொதுவானது தான். ஆனால் அடி வயிற்றில் லேசான தசைப்பிடிப்பு பொதுவானது. அதுவே மிக தீவிரமாக இருக்கும்போது, அதாவது தாங்க முடியாத நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை பாதுகாப்பாக அணுகணும். அடுத்து, மாதவிடாய் உதிரப்போக்கு நிற்காமல் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதிரப்போக்கு காலன்றது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாறுபடும். வழக்கமாக 2லிருந்து 7 நாள் வரைக்கும் இது இருக்கும். மாதந்தோறும் இது சீராக இருக்கணும். இந்த மாதவிடாய் சுழற்சி வழக்கத்தை விட காலம் மாறினாலும், மாதவிடாய் சுழற்சி நீண்டதாக இருந்தாலும், மாதவிடாய் சுழற்சி குறைவாக இருந்தாலும் உடல்நல பிரச்சனையாக இருக்கும். இதை தீவிரமாவதற்குள்ள நம்ம மருத்துவரை அணுகுவது ரொம்பவே பாதுகாப்பானது. அடுத்து, மாதவிடாய் சுழற்சியில் ஒற்றை தலைவலி பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதவிடாய் சுழற்சியின் போது 10 பெண்களில் 4 பேருக்கு ஒற்றை தலைவலின்ற மைக்ரேன் தலைவலி வருது. இதுக்கு மூளையில் உள்ள ரசாயனங்களை பாதிக்கும் வகையில் ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படுறது தான் காரணம். ஒற்றை தலைவலி தாங்க முடியாத நிலையை கொண்டு செல்லும். இதை குணப்படுத்த முடியாதுன்னாலும் கட்டுப்படுத்த சிகிச்சைகள் இருக்குது. இதுக்கு நீங்கள் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறலாம். இதுவரை நம்ம வீடியோவில் பீரியட்ஸ் அப்போ ஏற்படக்கூடிய வலியை பற்றி பார்த்தோம். அந்த வலிகள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.